நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிமுகப்பை பார்க்கவிருக்கிறோம். முதலில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்காக அதிகாரிகள் 3 முறை வீட்டுக்கு வருவார்கள் என்ற தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 முறை வருவார்கள் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் நவம்பர் 4 முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை வழங்கி அதை நிரப்பும் பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது அங்கு இல்லாதவர்கள், இடம் மாறியவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள் அடையாளம் காணப்பட்டு புதிய தகுதியுள்ள வாக்காளர் விவரங்களை சேகரிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் விடுபடுவதை தவிர்க்க ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 முறை சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிப்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து தகுதியுள்ள குடிமக்களும் வீடுதோறும் நடைபெறும் கணக்கீட்டு பணியில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிகபட்சம் 1200 வாக்காளர் மட்டும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடிகள் சீரமைக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2000 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்தனர். சர்வதேச பொருளாதார நிலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, உள்ளூர் சந்தை ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து ஏறுமுகமாக உச்சத்தில் இருந்த தங்கம் விலை தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் தங்க விலை அதிரடியாக புதன்கிழமை 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலையில் சவரனுக்கு 1080 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 920 ரூபாய் அதிகரித்தது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையில் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என்று கணித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய முந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் மழை நின்று வெயில் அடிக்க தொடங்கிய நிலையில் அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மதுபான பாரில் கடந்த மே மாதம் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் நீட்சியாக போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்களுக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கில் வெளிநாட்டு கும்பலுடன் பலருக்கு தொடர்பு இருப்பதும் பல லட்சம் ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஸ்ரீகாந்த் செவ்வாய்க்கிழமை ஆஜராகவில்லை. வேறொரு நாளில் ஆஜராக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஸ்ரீகாந்த் தரப்பில் அமலாக்கத்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நேற்று நடிகர் கிருஷ்ணா சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை விசாரணை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 11 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போதைப்பொருள் கும்பலுடன் மேற்கொண்ட பண பரிவர்த்தனை குறித்து விசாரித்ததாக தெரிகிறது. வால்பாறை செல்வதற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் பலர் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு செல்ல தொடங்கினர். வால்பாறை பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்திருப்பதால் அங்கு செல்வதற்கும் நாளை மறுநாள் முதல் கட்டாயம் பாஸ் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சனிக்கிழமை முதல் பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே வால்பாறைக்குள் அனுமதிக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பாஸ் பெறும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியிலும் சோலையார் அணை இடதுகரை சோதனைச் சாவடியிலும் பாஸ் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். நியூஸ் 18 குடும்ப தலைமை ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வீகம் குறித்த கேள்விகளுக்கு மனம் திறந்து பேசினார். तमिलनाडु की करना चाहता हूं, वहां पर आपका एआईडीएमके के संग गठबंधन है इस बार. क्या कुछ बात विवेक जी से भी हो रही है इस वक्त भारतीय जनता पार्टी की, ऐसी कुछ अटकलें हैं? तो मैंने सोचा आपसे सीधे पूछूं. देखिए, जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை வெறுக்கவில்லையா என்ற கேள்விக்கும் அமித்ஷா பதிலளித்தார். तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. விஜயுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்று விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தொடர்ந்து நல்ல மழை பெய்தது நல்லாட்சிக்கு அடையாளம் என்றும், ஆனால் சிலர் அதனை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான். தொடர்ந்து பேசிய அவர், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் உள்ள சதியை உணர்ந்து தொடக்கம் முதலே எதிர்த்து வருவதாக கூறினார். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜக முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். பீகாரில் பாஜகவின் தோல்வி உறுதியானதால் வாக்காளர்களை நீக்க துணிந்தார்கள் என விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலும் முயன்று பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின்றி தாவேக நிர்வாக குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் கூட்டணி நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் பல விஷயத்துல ஒரே வரியில பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். இதனிடையே தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை எதிர்கொள்வது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18க்கு பேட்டியளித்தார். தமிழ்நாட்டில் நடக்க போற இஷ்யூஸ் இப்ப எஸ்ஐஆர் இருக்கு. அது எஸ்ஐ நம்ம எப்படி நம்ம மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் ஒன்றிய செயலாளர்கள் பூத் லெவல் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை பத்தி பேசியிருக்கோம். சோ ரோட் ஷோவா அதுல எதுவும் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல எஸ்ஓபி அவங்க உயர்நீதிமன்றம் 10 days டைம் கொடுத்திருக்காங்க. காவல்துறை அது வழிமுறைகளை கொடுக்கட்டும். நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிசைட் பண்றோம். எஸ்ஐஆர் என்கிற பெயரில் போலியாக வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் எனவும் அருண்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் KN நேரு மறுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பணியிடங்களை வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி நிரப்புவதற்கு தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் 2569 பணியிடங்களுக்கு 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நோக்கத்துடன் களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ள KN நேரு அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நகராட்சி நிர்வாகத்துறையில் புதிய ஊழியர்கள் நியமன முறைகேடு புகார் தொடர்பாக FIR பதிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் பொறுப்பு DGP நடுநிலையோடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை திமுக அரசு வேட்டையாடி வருவதாக விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பணி நியமன முறைகேடு குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததும் பெண்களுக்கு உரிமை கிடைத்துவிட்டதா என
கேள்வி எழுப்பிய அன்புமணி உரிமை தொகைக்கு ஒதுக்கும் நிதியை நீர் மேலாண்மைக்கு வழங்கினால் மக்கள் வாழ்க்கை முன்னேறும் என்றார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூரில் உரிமை மீட்பு பயணத்தில் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததும் பெண்களுக்கு உரிமை கிடைத்து விட்டதா என கேள்வி எழுப்பினார். சமூக நீதி என்று திமுகவுக்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. 15 விழுக்காடு கோரிக்கை. இந்த 15 விழுக்காடு வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தது 15 விழுக்காடு. சமூக நீதிக்கும் திமுகவிற்கும் எள்ளளவும் சம்பந்தம் இல்லை என்றும் அன்புமணி விமர்சித்தார். அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வச்சுதான் நீங்க பொழப்பே நடத்துறீங்களா? அது வச்சுதான் குடும்பத்தை நடத்துறீங்களா? உங்க பிள்ளைங்கெல்லாம் படிக்க வச்சு. தன்னிடம் அதிகாரம் இருந்தால் தமிழ்நாட்டில் போதையை ஒழிக்க 6 மாதம் வேண்டாம், 6 நாட்கள் போதும் என்றார். ரஃபேல் விமானத்தில் பறந்த குடியரசுத் தலைவர், PM ஸ்ரீ திட்டத்தில் சேருவதை நிறுத்திய கேரள அரசு ஆகிய செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். எதிர்ப்படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த திரௌபதி முர்முவுக்கு விமானப்படை வீரர்கள் சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. ஏற்கனவே தயாராக இருந்த ரஃபேல் போர் விமானம் முன்பு ராணுவ உடையில் நின்று அவர் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார். பின்னர் குரூப் கேப்டன் அமித் கெஹானி இயக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் ரஃபேல் போர் விமானம் வானில் சீறி பாய்ந்தது. இந்திய விமானப்படை தலைமை தளபதி AP சிங் மற்றொரு ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்ற ரஃபேல் விமானம் சுமார் 30 நிமிட பயணத்துக்கு பிறகு தரையிறங்கியது. இதன் மூலம் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். திரௌபதி முர்முவின் ரஃபேல் பயணம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பாஜக இயக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி புதன்கிழமை தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். அதன்படி முசாஃபர்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி சமூக நீதியை தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை நரேந்திர மோடியும் RSSம் தாக்குவதாக கூறிய ராகுல் காந்தி அரசியல் சாசனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் சூளுரைத்தார். तेजस्वी जी ने कहा नीतीश जी का चेहरा का प्रयोग हो रहा है, रिमोट कंट्रोल बीजेपी के हाथ में है. आप ये मत सोचिए कि अति पिछड़ों की आवाज उधर सुनाई देती है. வாக்குக்காக பிரதமர் நரேந்திர மோடி எதை வேண்டுமானாலும் செய்வார் என்றும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாது என்றும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து PM ஸ்ரீ திட்டத்தின் இணையும் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி PM ஸ்ரீ திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் மாநிலத்திற்கான நிதியை பெறும் வகையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதாக கேரள அரசு அறிவித்தது. இதற்கு ஆளும் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து மறுபரிசீலனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறினார். கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தலைமையில் குழு அமைக்கப்படுவதாகவும் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் கேரள அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் PM ஸ்ரீ திட்டத்தில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது. செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதி விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மோசடி அழைப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க நுகர்வோருக்கு உதவும் வகையில் செல்போன்களில் அழைப்பாளர் பெயரை காண்பிக்கும் வசதியை அறிமுகப்படுத்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது. இதற்காக இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் செல்போன்களில்
CNAB எனப்படும் அழைப்பு பெயர் தரவுத்தள வசதி இருப்பதை உறுதிப்படுத்த போதிய அறிவுறுத்தல்களை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதியை அறிமுகப்படுத்துவதில் மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் இடையே சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் அங்கீகரிக்கப்பட்டவுடன் புதிய வசதி 6 மாத காலத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு செல்போனில் அழைப்பவரின் செல்போன் எண்ணுக்கு பதிலாக அவரது பெயரே திரையில் காண்பிக்கப்படும். இந்த வசதி 4G மற்றும் 5G வசதி கொண்ட செல்போன்களில் மட்டும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் கிளர்க் பணிக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 13,533ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. SBI தவிர்த்து நாட்டில் உள்ள 11 பொதுத்துறை வங்கிகளில் நிலவும் காலி பணியிடங்களை IBPS எனப்படும் தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நாடு முழுவதும் காலியாக இருந்த 10,277 கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடந்த 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் முதல்நிலை தேர்வு நிறைவடைந்தது. இந்நிலையில் கூடுதலாக 3,256 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு ஒட்டுமொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 13,533ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கான காலி பணியிடம் 894 இருந்து 1,161ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் கிளர்க் பணிக்கான காலியிடங்கள் 1,315 இருந்து 2,346ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேற்கு வங்கத்தில் 540ஆக இருந்த காலி பணியிடம் 992ஆகவும், பீகாரில் 308ஆக இருந்த காலி பணியிடம் 748ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பணியிடத்திற்கு 10 பேர் வீதம் அடுத்த கட்டமான முதன்மை தேர்விற்கு தகுதி பெறவுள்ள நிலையில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதன்மை தேர்வு நடைபெறும் என IBPS அறிவித்துள்ளது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது. மும்பை TY பாட்டில் மைதானத்தில் இரவு பகலாக இப்போட்டி நடைபெறுகிறது. நடப்பு உலகக்கோப்பை போட்டியில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் ஆஸ்திரேலிய அணி வலுவான நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் இந்திய அணி 3 போட்டிகளில் மட்டுமே வென்று கடைசி அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. லீக் போட்டியின் போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி 300 ரன்களுக்கு மேல் குவித்த போதும் தோல்வியை தழுவியது. இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா நல்ல ஃபார்மில் உள்ள நிலையில் காயம் காரணமாக மற்றொரு தொடக்க வீராங்கனை பிரதிகா ராவல் விலகியுள்ளது சற்றே பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு பதில் அணிக்கு திரும்பியுள்ள சாபலி வர்மா அதிரடியை காட்டுவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பந்துவீச்சிலும் இந்திய அணி சற்றே கவனம் செலுத்தினால் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற வாய்ப்புள்ளது. இதனிடையே மும்பையில் இன்று மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை மழையால் ஆட்டம் கைவிடப்பட்டால் ஏற்கனவே பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். டாப் 25 செய்திகளில் பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். நடிகை சமந்தா நீல நிற சேலையில் தோன்றும் புகைப்படம் இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. சமந்தா என்றாலே ஸ்டைல் தான். அவ்வப்போதைக்கு ஏற்ற டிசைனில் வலைத்தளத்திலும் நிகழ்ச்சியிலும் வலம் வருபவர் சமந்தா. அவ்வகையில் தற்பொழுது அமர்க்கலமான ராயல் ப்ளூ நிற சேலையில் போஸ் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்து இழுத்துள்ளார் சமந்தா. நீல நிற சேலைக்கு மேட்சிங்கான அதே நீல நிற ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையுடன் தோன்றுகிறார். பிரபல டிசைனர் ரீனா சிங் கைவனத்தில் இவை இரண்டும் உருவாகியுள்ளன. சேலையின் விலை மட்டும் 32,000 ரூபாய் ஆகும். ரவிக்கையின் விலை 12,500 ரூபாய் என்றும் பிரைஸ் டாக் சொல்கிறது. இந்த கைத்தறி நெசவு சேலையை அணிந்த சமந்தாவின் புகைப்படங்கள் லைக்ஸை அள்ளி குவித்து வருகின்றன. இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஒருநாள் போட்டித் தொடரை 2-1 என இழந்தது. அதைத் தொடர்ந்து முதல் T20 போட்டி கான்பெரா நகரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். மழையால் 2 ஓவர்கள் குறைக்கப்பட்ட நிலையில் இந்திய வீரர்கள் அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கி அதிரடியாக விளையாடினர். அபிஷேக் 19 ரன்களில் அவுட் ஆக அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் கில்லுடன் சேர்ந்து வேகமாக ரன் சேர்த்தார். 9.4 ஓவரில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன்களை குவித்திருந்த போது மழை தொடர்ந்து பெய்தது. அப்போது கில் 20 பந்துகளில் 37 ரன்களுடனும் சூரியகுமார் 24 பந்துகளில் 39 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு மழை தொடர்ந்ததால் போட்டியை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இரு அணிகளுக்கு இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது.